Dear 12th standard students, I warmly welcome to our online class chapter 7 differential calculus exercise number 7.1. First sum. S means displacement equal to 2t square plus 3t. ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகுதுனாலே அக்கார்டிங் டு த டைம் தான், டைமை பேஸ் பண்ணி தான். ஒரு செகண்ட் எவ்வளோ தூரம் போச்சு, 2 செகண்ட் எவ்வளோ தூரம் போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு. அப்போ எஸ்ன்றது டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த பார்ட்டிகல். எஸ் இஸ் ஈக்குவல் டு 2t ஸ்கொயர் ப்ளஸ் 3t. என்ன கிடையாதுன்னா ஃபைண்ட் த ஆவரேஜ் வெலாசிட்டி பிட்வீன் t ஈக்குவல் டு 3 அண்ட் t ஈக்குவல் டு 6. ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு ஒரு ஃபார்முலா இது. அதாவது ஃபைனல் டைமுக்கும் மைனஸ் இனிஷியல் டைமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பை b மைனஸ் a. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு f of b மைனஸ் f of a by b மைனஸ் a. இங்கே bன்றது 6, aன்றது 3. ஃபஸ்ட்டு f of 6 முதல்ல கண்டுபிடிங்க. தட் மீன்ஸ் f of b. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒன்றும் இல்லை, இந்த டிஸ்டன்ஸ் பார்ட்டிகளுக்கு இல்லையா, 2t ஸ்கொயர் ப்ளஸ் 3t, 2 into 6 ஸ்கொயர் ப்ளஸ் 3 into 6, 6 ஸ்கொயர்னா 36, 2 into 36 ப்ளஸ் 3 into 6 வாட் 18, 72 ப்ளஸ் 18 90 வருது. இதுதான் f of b. f of b equal to f of 6 equal 90. Result number 1. f of a equal to f of 3, 2 into 3 square plus 3 into 3, 3 square na 9, 9 2s are 18, 3 3s are 9, 18 plus 9 na வருது 27. இது f of a. f of b வந்து 90, f of a வந்து 27. What is the formula for average velocity சொன்னோம்? f of b minus f of a by b minus a. அப்போ f of b வந்து 90 மைனஸ் f of a வந்து 27 by b minus a னா 6 minus 3. 90 minus 27 அது 63 by 3. 63 by 3 னா 21 meter per second. Understand? Find the velocities at t equal to 3 அப்படின்னு சொல்கிறாங்க. velocity அப்படின்னு சொன்னாலே ஃபங்க்ஷனை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். 2t ஸ்கொயர் ப்ளஸ் 3t இருந்தது இல்லையா, 2t ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4t, 3t பண்ணால் 3. ஸோ வெலாசிட்டி தான் 4t ப்ளஸ் 3. டைம் ஈக்குவல் 3ஆக இருக்கும்போது வெலாசிட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ வெலாசிட்டி ஆஃப் 3 ஈக்குவலும் போட்டு வெலாசிட்டி கண்டுபிடிச்சேன் இல்லையா, 4 into 3 ப்ளஸ் 3, 12 ப்ளஸ் 3 வாட் 15 வரும். அதே மாதிரி டைம் வந்து 6 செகண்டாக இருக்கும்போது வெலாசிட்டி அதே மாதிரி தான் 4t, 4 into 6 ப்ளஸ் 3, 24 ப்ளஸ் 3 27. இதுதான் வெலாசிட்டி. டைம் 3 செகண்ட் இருந்தால் 15, டைம் 6 செகண்ட் இருந்தால் 27. அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்த சம் பாருங்க. எஸ் இஸ் ஈக்குவல் டு வாட், 16t ஸ்கொயர், ஹைட் ஈக்குவல் டு 400 ஃபீட்டு. அதாவது லென்த் வைஸாக பார்த்தா டிஸ்டன்ஸ், அதே செங்குத்தாக வச்சா அது ஹைட்டு. ஹவு லாங் டஸ் த கேமரா பிஃபோர் இட் இஸ் த கிரவுண்ட். ஒரு கேமரா வந்து என்ன ஆகுதுன்னா மேலேருந்து கீழே விழுது, அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோதுன்னா அதுதான் 400, அந்த ஹைட்டு தான் 400. அப்போ ஹைட்டு வந்து அப்போ ஹைட்டு டிஸ்டன்ஸ் எல்லாம் ஒன்று தானே. 16t ஸ்கொயர் ஈக்குவல் டு 400, t ஸ்கொயர் ஈக்குவல் டு 400 by 16 எவ்வளோ வருது, t ஸ்கொயர் வந்து 25 வருது. t ஈக்குவல் டு வாட் 5 செகண்ட்ஸ் வருது. அப்போ அந்த கேமரா மேலேருந்து கீழே வரதுக்கு எத்தனை செகண்ட்ஸ் ஆகுது, 5 செகண்ட்ஸ் ஆகுது. ஒரு கேமரா, இந்த சிசிடிவி கேமரா கூட இருக்கலாம், அது மேலேருந்து கீழே விழுறதுக்கு 5 செகண்ட். ஃபைண்ட் த ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார் லாஸ்ட் 2 செகண்ட். இப்போ 5 செகண்ட் மேலேருந்து, அப்போ எத்தனாவது, 3வது செகண்ட்லேருந்து 5வது செகண்ட் வரத்துக்கான ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன அர்த்தம், மேலேருந்து கீழே 5 செகண்டு, அது லாஸ்ட் 2 செகண்ட்னா 3 to 5 அர்த்தம். டைம் ஈக்குவல் 3 to 5. அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன பண்ணுவீங்க, ஃபார்முலா f of b மைனஸ் f of a by b மைனஸ் a. f of b னா f of 5. ஸோ நீங்கள் 16t ஸ்கொயர் இல்லையா, அதெல்லாம் சொன்னீங்க. 16t ஸ்கொயர் 16 into 5 ஸ்கொயர் எவ்வளோ அது 25 into 16 400. f of a னா f of 3, 16 into 3 ஸ்கொயர் 16 into 9 144. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா சொன்னோம் f of b மைனஸ் f of a by b மைனஸ் a. அப்போ f of b னா என்னது 400 மைனஸ் f of a னா 144 by 5 மைனஸ் 3. 400ல் 144 போச்சுன்னா 256 by 2 எவ்வளோ ஒரு 128 feet per second. Understand?
next find the velocity when camera to hit the ground. நல்லா கவனிங்க, வெலாசிட்டி கேட்குறாங்க, எந்த வெலாசிட்டியில் இந்த கேமரா வந்து கிரவுண்டுக்கு வந்தது. ஸோ வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை இது பண்ணுறோம். ds/dt வெலாசிட்டி கொடுவா ds/dtனா 16t² டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. t² பண்ணால் 2t 32t வரும். கரெக்டுங்களா? 32t. ஸோ வெலாசிட்டி ஆஃப் 5, ஏன்னா அந்த பார்ட்டிகள் கீழே வரத்துக்கு எடுத்துக்கிற டைம் வந்து 5, அதை தான் நீங்கள் வெலாசிட்டியில் சப்ஸ்டிட் பண்ணும். 32 × 5 எவ்வளோ ஒரு 160 feet per second அப்படின்ற செகண்ட்ஸ். ஓகே ரைட், செகண்ட். அடுத்த சம் பாருங்க, சம் நம்பர் 3. s is equal to 2t³ minus 9t² plus 12t minus 4. At what time, நான் சொல்ல புரியல, at what time the particle changes the direction. எந்த டைமில் வந்து அந்த பார்ட்டிகல் வந்து அதாவது டைரக்ஷன் மாறிட்டு போகுது. ஸோ நீங்கள் s is equal to distance டைம் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. அதை 2t³ minus 9t² plus 12t minus 4. ஸோ நீங்கள் வெலாசிட்டி கண்டுபிடிங்க. முதல்ல வெலாசிட்டி வந்து ds/dtனா 6t², t³ பண்ணால் 3t² × 2னா இங்கே minus 18t plus 12. வெலாசிட்டி ஈக்குவல் 0 அப்படின்னா ds/dt = 0. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 6t² minus 18t plus 12 = 0. எல்லாத்தையும் 6ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா t minus 2 into t minus 1 = 0. either t = 2 and t = 1. ஜஸ்ட் ஒரு நம்பர் லைனில் போடணும். 1 2 ஒரு செகண்டுக்கு கம்மி, இது 1லேருந்து 2 செகண்டுக்குள்ளே, 2க்கு மேலே உள்ள செகண்ட். இப்போ இதில் வந்து என்ன வருது, ஒரு செகண்ட் கம்மியான உள்ள ஒரு இதை எடுத்து நீங்கள் வெலாசிட்டியில் போட்டிங்கன்னா என்ன வருதுன்னு பார்க்கணும். t = உதாரணத்துக்கு ஒரு செகண்ட் கம்மி 0.5 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இதில் போடணும் வெலாசிட்டியில் 6t² தானே, 6 காமனாக எடுத்துங்க. t² இடத்துல 0.5 ஹோல் ஸ்கொயர்னா 0.25 மைனஸ் டீனா மைனஸ் என்ன சொல்லுவீங்கப்பா, வாட் இஸ் தட் 3t 3 × 0.5 1.5 அப்புறம் ப்ளஸ் 2. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் வருது. இந்த இடத்துல டைரக்ஷன் வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன். இப்போ 1லேருந்து 2க்குள்ளே ஒரு டைம் எடுத்துங்க 1.5, அதை எடுத்து வெலாசிட்டியில் போடுங்க, நெகட்டிவ் வருது. அப்போ பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் மாறிடுது. எப்போ லெஸ் தென் டைம்லேருந்து கிரேட்டர் தென் 1 விட அதிகமாக இருக்கணும், 2 விட கம்மியாக இருக்கும்போது அப்போ நெகட்டிவ். t = 3, அதாவது 2 விட அதிகமான ஒரு அப்போ என்ன ஆகுது, அப்படியே எடுத்து அந்த வெலாசிட்டியில் போட்டு பாருங்கள். 6 ப்ராக்கெட்டில் 9 - 6 + 2 பாசிட்டிவ். இப்போ இதில் என்ன தெரியுதுன்னா இந்த பார்ட்டிகல் வந்து சேஞ்சஸ் த டைரக்ஷன் when t lies between 1 and 2. நான் சொல்கிறது புரியுதா? 1 and 2லேருந்து அதோட டைரக்ஷனை மாற்றிட்டே போகுது. அப்போ என்ன வருது, ஃபஸ்ட்டு நெகட்டிவ் அப்புறம் பாசிட்டிவ், அப்புறம் முதல்ல வந்து பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் ஆகுது, நெகட்டிவ்லேருந்து திரும்ப பாசிட்டிவ். சொல்ல புரியுதா? ஸோ இப்போ இதுலேருந்து என்னதுன்னா நமக்கு அதோட டைரக்ஷன் சேஞ்சஸ் வந்து இந்த பிட்வீன் 1 and 2 செகண்ட்ஸில் டைம் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஃபைண்ட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பார்ட்டிகல் இன் ஃபஸ்ட்டு 4 செகண்ட். அதாவது 0 செகண்டுக்கு 1 செகண்ட், அப்புறம் 2 செகண்ட் 3 செகண்ட் 4 செகண்ட். இது எப்படின்னா s(0) - s(1), அப்போ வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ், s(1) - s(2), அப்போ என்ன டைம், s(2) - s(3), அப்போ என்ன டிஸ்டன்ஸ், s(3) - s(4). ஸோ இந்த டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்கள் முதல்ல s(0)னா டிஸ்டன்ஸ் இது இருக்குல்ல, டிஸ்டன்ஸ் எங்கள் ஃபார்முலா டிஸ்டன்ஸ் வரும் பாருங்க. அந்த டிஸ்டன்ஸில் வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்ன பண்ணுவீங்க, -4. அதே மாதிரி டிஸ்டன்ஸில் 1 அப்ளை பண்ணால் 1 வரும். அது திரும்பி நான் ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும். எஸ்ன்ற ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணுங்க. 2ல் போட்டிங்கன்னா 0 வரும், 3ல் 5 வருது. சொல்லுது புரியுதாப்பா? 4ல் வந்து 28 வருது. இதுதான் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த பார்ட்டிகல். மாடுலஸ் ஆஃப் s(0)னா -4, அடுத்தது -1 ப்ளஸ் s(1)னா 1 - 0 ப்ளஸ் 0 - 5, அடுத்தது 5 - 28, 5 + 1 + 5 + 28, 6 + 5 11, 11 + 28 34 meter. Understand? Find the acceleration when velocity = 0. velocity 0 இருக்கும்போது acceleration கேட்குறாங்க.
ஸோ வெலாசிட்டி ஈக்குவல் போட்டு ds by dt. அப்போ s is equal to what? 2t cube minus 9t square plus 12t minus 4. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா find the velocity முதல்ல கண்டுபிடிங்க. வெலாசிட்டினா ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். 6t ஸ்கொயர் t கியூப் பண்ணால் 3t ஸ்கொயரு 6t ஸ்கொயர் ஓகேவா. அடுத்து 9t ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் 18t ப்ளஸ் 12t பண்ணால் 12. இதுதான் வெலாசிட்டி. ஆக்சிலரேஷன்னா திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் 12t மைனஸ் 18. இப்போ நான் சொல்கிறேன் வெலாசிட்டி 0ன்னு வச்சுக்கிட்டு ஆக்சிலரேஷன் கேட்குறாங்க. அப்போ வெலாசிட்டி என்னது 6t ஸ்கொயர் மைனஸ் 18t ப்ளஸ் 12 ஈக்குவல் டு வாட் 0. எல்லாத்தையும் 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஒரு t ஸ்கொயர் மைனஸ் 3t ப்ளஸ் 2 ஈக்குவல் 0. ஃபேக்டரைசேஷன் பண்ணால் t மைனஸ் 2 இன்ட்டு t மைனஸ் 1 ஈக்குவல் 0. எய்தர் t மைனஸ் 2 ஈக்குவல் 0னா t ஈக்குவல் 2, t மைனஸ் 1 ஈக்குவல் 0னா t ஈக்குவல் டு 1. when t ஈக்குவல் டு 1ன்னு சொன்னால் அப்போ ஆக்சிலரேஷன் என்ன? ஏன்னா ஆக்சிலரேஷன் நம்ம வந்து கண்டுபிடிச்சி வச்சோமா இல்லையா. 12t மைனஸ் 18 12 இன்ட்டு 1 மைனஸ் 18 எவ்வளோ வருதுப்பா? மைனஸ் 6 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அதே when t ஈக்குவல் டுனா ஆக்சிலரேஷன் பார்த்தீங்கன்னா 12 இன்ட்டு 2 மைனஸ் 18 24 மைனஸ் 18 6 meter per second square. Understand or not? Are you clear? Next example. If the volume of a cube of side x is x cube, find the rate of change of volume with respect to x when x is equal to 5 units. இப்போ ஒரு கியூப் இருக்குது, அதோட சைடு வந்து எக்ஸ் யூனிட் சொல்கிறாங்க, அதோட வால்யூம் வந்து எஸ் கியூப் அப்படின்றாங்க. எக்ஸ் வந்து 5 யூனிட்ஸாக இருக்கும்போது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம். இப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியானா டிஏ பை டி அக்கார்டிங் டு டைம் ஆண்டா டிடின்னு சொல்லுவோம். இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னு இருக்குது. அப்போ டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல்னு போட்டு இது வால்யூம் சேஞ்சஸ். டினா டிஃப்ரென்ஷியேட் சேஞ்ச் இன் வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ். எஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3s ஸ்கொயர். இது வந்து நம்ம டிஃப்ரென்ஷியல்னு கேட்டால் டிஎக்ஸ் போகணும், இது தேவையில்லை, அடுத்த ஸ்டெப்பு வந்துடுங்க. டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு வாட் 3x ஸ்கொயர். 3x ஸ்கொயர்னா 3 இன்ட்டு 5 ஸ்கொயர். 3 இன்ட்டு 5 ஸ்கொயர்னா 25. 3 இன்ட்டு 25னா வரும் 75 யூனிட்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம். இஃப் த மாஸ் ஆஃப் தின் ராட் ஆஃப் லென்த், ஒரு மாஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, ஒரு ராடுடைய மாஸ் எவ்வளோன்னா √3x, ரூட் வந்து ஃபுல்லாகவே லென்த்து வந்து ராடு வந்து எக்ஸ். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லென்த் when x ஈக்குவல் டு 3 இருக்கும்போது மாஸ் எவ்வளோ சேஞ்ச், when x ஈக்குவல் 27 இருக்கும்போது மாஸ். இப்போ மாஸ் ஈக்குவல் டு √3x, இதை கூட தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். √3 இன்ட்டு வாட் √xன்னு பிரிச்சுக்கலாம். இப்போ dm பை dx ஈக்குவல்னு போட்டு √3 அப்படியே வச்சுங்க. √xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும் 1/2√x வரும். ஸோ √3 பை 2√x வருமா. எக்ஸோட வேல்யூ என்னது 3 தானே. ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 3 போட்டுனா dm பை dx ஈக்குவல் டு என்ன வரும் √3 பை 2 இன்ட்டு √x வரல √3. √3 கேன்சல் ஆகிடும், வெறும் 1/2 வரும். புரியுதுங்களா சொல்லுது? ஸோ 1/2 என்ன சொல்கிறாங்க கேஜ் பர் மீட்டர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 27 அப்படின்னா ஒரு சொல்லுங்க ஒவ்வொரு dm பை dx √3 பை 2 இன்ட்டு √27. √3 பை 2 இன்ட்டு √27னா 3√3. √3 கேன்சல் ஆகிடும், 1/6 கிலோமீட்டர் பர் லென்த். அடுத்தது பாருங்கள் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இன்க்ரீசிங் சர்க்கிள் 2 சென்டிமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ r ஈக்குவல் டு வாட் 5 சென்டிமீட்டர். இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இன்க்ரீஸ் dr by dt சேஞ்ச் இன் ரேடியஸ் கொடுத்துறாங்க 2 சென்டிமீட்டர் பர் செகண்ட். ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா, அதாவது dA by dt கேட்குறாங்க. ஸோ அக்கார்டிங் டு த டைம். ஸோ நீங்கள் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா என்னது πr ஸ்கொயர். ஏரியா ஆஃப் சர்க்கிள்னா ஃபார்முலா πr. ஸோ dA by dt எப்படி எழுதுனா இந்த r ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2πr இன்ட்டு dr by dt. இப்போ dA by dt ஈக்குவல் போட்டு 2π இன்ட்டு r இடத்துல 5 இன்ட்டு dr by dt என்ன கொடுத்துறாங்க 2 சென்டிமீட்டர். ஸோ 2 இன்ட்டு 5 இன்ட்டு 2னா 20π சென்டிமீட்டர் ஸ்கொயர்
per second. Understand? அடுத்து பாரு, if beacon makes என்ன சொல்றாங்கன்னா one revolution every second, it is located on ship என்ன சொல்றாங்க 5 kilometer, அதாவது it is located on from the line. அதாவது நல்லா கவனிங்களா, இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹோப் இது ஷிப்பு இருக்கிற இடத்துலேருந்து அது வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் இது உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 5. இங்கே தான் ஒரு இது பி த பீகான். இந்த இடம் வந்து இது என்ன சொல்கிறாங்க, இது ஒரு கலங்கரை விளக்கம். பீகான்னா என்னது, கலங்கரை விளக்கம். ஏபி த ஷோர், இது வந்து கரை. இந்த இடத்துல ஒரு பீகான் இருக்குது. இந்த இடத்துல இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர். ஃப்ரம் ஒன் ரொட்டேஷன் 10 செகண்ட், ஒரு முறை இந்த இது வந்து இந்த இது ரொட்டேட் மேலே இருக்குது கிளாக். அப்போ வந்து எவ்வளோன்னா 10 செகண்ட்ஸ் ஆகுது. அப்போ ஆங்குலர் வெலாசிட்டி டி டீட்டா பை டிடி கொண்டு போட்டு அதை வந்து இந்த 10 செகண்ட்ஸ் வந்து ரேடியனாக மாற்றிங்க. அப்போ எவ்வளோ வருதுன்னா π/5 சொல்லிட்டு புரியுது. அதை வந்து இதுவாக மாற்றினா π/5. ஃப்ரம் த டயக்ராம் வச்சு பார்த்தீங்கன்னா அது tan 45 டிகிரி தானே. tan 45 டிகிரி ஆப்போசிட் பை அட்ஜஸ்ட் சைட் x/5. இது ரெண்டும் ஒன்று தான். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா x/5 tan 45 என்ன வேல்யூ 1. அப்போ x = 5, x = 5 சொல்கிறாங்க. x = என்ன சொல்கிறாங்க 5 tan θன்னு கூட சொல்லலாம் இல்லையா. எப்படின்னா tan θ ஜென்ரலாக வச்சுன்னா tan θ, x = what 5 tan θ. இப்போ x = 5 tan θ வச்சுட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. dx/dt சாரி இந்த இடத்துல வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தானே. ஆமாம், dx/dt = 5 tan θ டிஃபரன்ஷியேட் பண்ண சீக்கன்ட் ஸ்கொயர் θ இன்ட்டு dθ/dt. 5 சீக்கன்ட் ஸ்கொயர் 45 டிகிரி இன்ட்டு π/5 சொல்லிட்டு போகிற dθ/dt வந்து π/5 அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட், கிளியர் ஆர் நாட்? ஸோ 5 இன்ட்டு சீக்கன்ஸ் 45 என்ன √2 ஸ்கொயர் இன்ட்டு π/5. 5 கேன்சல் ஆகிடும். √2 ஸ்கொயர்னா 2 ஆகிடும். 2π கிலோமீட்டர் பர் செகண்ட். அண்டர்ஸ்டாண்ட்? ரேடியஸ் ஆஃப் டேங்க் வந்து 5 மீட்டர். அடுத்த சம் பாருங்கள், அருமையான சம், இம்பார்ட்டன்ட் சம்மும் கூட. ஹைட் = 12 மீட்டர். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இன்க்ரீசிங் வால்யூம் ஆஃப் வாட்டர். அந்த டேங்க்குள்ளே தண்ணி ஊற்றுறீங்க, ஒரு கோனிக்கல் டேங்க்கு. அதில் ஊற்றும் போது என்ன ஆகுதுன்னா டிவி அது எவ்வளோ ரேட்னா 10 cm3/min, ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ. ஹைட் ஆஃப் த வாட்டர் லெவல் ஹைட் = வாட், ஹைட் ஆஃப் வாட்டர் வந்து 8 மீட்டர். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இன்க்ரீசிங் ஹைட் ஆஃப் த வாட்டர் லெவல் அதான் கேட்குறாங்க. நீங்கள் நல்லா கவனிங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா R = போட்டு R = வாட் 5/12 × h. இது வந்து நீங்கள் எப்படி அசியூம் பண்ணுன்னா ரேடியஸ் ஆஃப் த கோன் கொடுத்துருப்பாங்க 5, அது மாதிரி ஹைட் ஆஃப் த கோன் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், R = 5/12 × hன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ரேடியஸ் ஆஃப் த வாட்டர் லெவல் ஸ்மால் r, ஹைட் h வந்து ஹைட் ஆஃப் த வாட்டர் லெவல். வால்யூம் ஆஃப் த கோன் என்ன ஃபார்முலா 1/3 πr²h. ஸோ 1/3 π × r² 5/12 × h ஹோல் ஸ்கொயர் × h. ஸோ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்களேன். dv/dt = வாட். ஸோ இது வந்து சார் v மடமெல்லாம் பாருங்கள் 1/3 π 25/144 × h³. இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். 1/3 π 25/144 h³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3h² × dh/dt. 3 கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ ஹைட்டு வந்து கொடுத்துட்டாங்க, எவ்வளோ கொடுத்தாங்க 8 மீட்டர். dv/dt 10 cm3. இதை அப்படியே எடுத்தும்போது இந்த இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. dv/dt வரதுல 10 = 25 π/432 × 3 × ஹைட் வரதுல என்ன பண்ணுங்க 8² × dh/dt. இதை கூட சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணால் ஃபைனலாக என்ன வரும், dh/dt = 9/10 π m/min. அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? அடுத்தது இது ரொம்ப முக்கியமான ஒரு சம்மு. ஒரு டயக்ராம் பார்த்தாலே புரிஞ்சிடும். லேடர் ஆஃப் லென்த் வந்து இதுதான் லேடர்னு வச்சுக்கலாம். லேடருடைய லென்த் எவ்வளோதுன்னா எஸ் வந்து 17 மீட்டர். இது வந்து லேடருடைய அடிபாகம் இங்கே இருக்கிற இடம்.
இது மேல் பாகம் கீழே இறங்க இறங்க அடிபாகம் விலகிட்டே போகும், செவுத்தை விட்டு விலகிட்டே போகும். அதாவது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இது வந்து இது ஒரு ரேட்டில் மூவ் ஆகுதுன்னா அப்போ டாப் ஆஃப் த லேடர் வந்து எந்த ரேட்டில் மூவ் ஆகுது, இதுதான் ஒரு கொஸ்டின். ஹவு ஃபாஸ்ட் த டாப் ஆஃப் த லேடர் இஸ் மூவிங் டவுன்வர்ட். இப்போ இது ஏணியோடைய அடிபாகம் விலக போகுது, மேல் பாகம் கீழே இறங்கினே வரும். இது ஒரு ஹவு ஃபாஸ்ட் அதுக்கடுத்து அட் வாட் ரேட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த லேடர், அது வந்து எந்த ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகுது சேஞ்ச் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்தோன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுதுங்களா உங்களுக்கு? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் எஸ் ஸ்கொயர். இதில் வந்து நமக்கு எஸ் ஸ்கொயர் நமக்கு தெரியாது, அது தெரியாது. எக்ஸுன்னு தெரியும் 8, அவங்க வந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னா 8 ஸ்கொயர். எஸ்ஸும் அதுவும் தெரியும், லேடருடைய லென்த் தெரியும் இல்லையா? 17 ஸ்கொயர் ஈக்குவல் டு வாட் 64 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இன்னும் சொல்லப்போனால் 17 ஸ்கொயர்னா 289 ஈக்குவல் டு வாட் 64 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். 289 minus 64 equal to y square. So y square equal to 225. Y equal to what 15. Y நமக்கு தெரியுது, x தெரியுது, dx by dt தெரியுது. dx by dt கொடுக்கலனா 0. இப்போ நீங்கள் என்ன தேவை, dy by dt கண்டுபிடிக்கணும். x square plus y square equal to x square தானே. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x into dx by dt. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2y into dy by dt. இதை பண்ணால் 0. எல்லாத்தையும் 2ஆல் டிவைட் பண்ணினா x into dx by dt plus y into dy by dt equal to what 0. இப்போ என்ன பண்ணு, x வரத்தில் 8 into 5 plus 15 into what dy by dt equal 0. 8 5s are 40 plus 15 into dy by dt equal 0. 15 dy by dt equal to what minus 40. So dy by dt equal to minus 40 by 15 meter per செகண்ட். இதை கூட ரெடியூஸ் பண்ணினா -8/3 மீட்டர் பர் செகண்ட். இதில் என்ன தெரியுது, லேடருடைய டாப் வந்து டவுன்வர்டில் மூவ் ஆகும், அதான் டிவை பை டிடி. இங்கே நம்ம ஸ்டேட்மெண்ட் ஐட்டம்னா மைனஸ் போட தேவை, 8/3 மீட்டர் பர் செகண்ட் போட்டால் போதும். புரியுதுங்களா? அடுத்த பாரு, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் எந்த ரேட்டில், ஏரியானா ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் தானே. ஆஃப் பேஸ் வந்து எக்ஸ், அங்கே இப்போ டயக்ராம் பார்த்தா தெரியும், ஹைட் வந்து ஒய். dA by dt ஆஃப் போட்டு இது xy வந்து யூவி ஃபார்முலா, எக்ஸை வச்சுட்டு ஒய்யை பண்ணால் dy by dt ப்ளஸ் ஒய்யை வச்சுட்டு எக்ஸை பண்ணால் dx by dt. ஆஃப் இன்ட்டு 8, எக்ஸ்னா 8, dy by dt -8/3 ப்ளஸ் 15 இன்ட்டு ஒய்னா 15, அடுத்தது dx by dt 5. ஆஃப் இன்ட்டு -64/3 ப்ளஸ் 75. ஆஃப் இன்ட்டு மைனஸ் இங்கே பாருங்கள் 225ல் 64 போச்சுன்னா 161/6 வரும், 26.83 மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இன்க்ரீசிங் ஏரியா அப்படின்னு சொன்னால் dA by dt equal to 26.83 meter square per second. Are you understand or not? Are you clear? So today's class is over. We will see you on the next class.